இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல். உதவிக்கரம் இணையதள சமீபத்தில் ஒரு அரசாணைப்படி, தமிழக அரசாணைப்படி மாற்றுத்திறனாளர் ஆணையருக்கு, அதாவது திரு சுதன் ஐஏஎஸ் அவர்களுக்கு ஒரு அட்வைசரி கமிட்டியை அரசாங்கம் நியமித்திருக்கிறாங்க. அட்வைசரி போர்டு, அதாவது டு அட்வைஸ் தி ஸ்டேட் கமிஷனர். அதாவது ஆக்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்டில் அது மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 2016 படி ஸ்டேட் கமிஷனருக்கு அட்வைஸ் பண்ணுவதற்கு ஒரு அட்வைசரி கமிட்டி நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தது. அந்த அடிப்படையில் ஒரு அட்வைசரி கமிட்டி நியமிச்சிருக்காங்க. ஸோ அந்த அட்வைசரி கமிட்டி என்னெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, அதன்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி அந்த அட்வைசரி கமிட்டி எப்போல்லாம் மீட் பண்ணாங்க, உங்களோட தலைமையில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்க, அதனுடைய ப்ரொசீடிங்ஸையும் நீங்கள் பப்ளிக்காக ஷேர் பண்ணணும். பிகாஸ் யூ ஆர் எ கோர்ட். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த கோர்ட் should be useful to everybody. ஒவ்வொரு மாற்றத்தினாலையும் உங்களுடைய நியமனத்தினால் பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை நான் இங்கே தெரிவிக்கிறேன். நீங்கள் அதையே நீங்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் முன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கடந்த எபிசோடில் நம்ம பட்ஜெட் கூட்டம் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் பங்கு பெற்றது பற்றி பேசியிருந்தேன். அதில் நம்ம தமிழக அரசின் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக என்னெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவரங்களை நான் தெரிவித்திருந்தேன். அதில் குறிப்பாக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 2500 கோடி நம்முடைய துறைக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தெரிவித்திருந்தேன். அதே போல் 151வது ஜிஓ, அதாவது பல்வேறு அரசு துறைகளில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பூதியத்தில் குறைந்த சம்பளத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள் ஒரு 1000க்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை அவங்கள பர்மனன்ட் செய்து ரெகுலர் டைம் ஸ்கேலில் அவங்கள நியமிக்கணும். அவங்களுக்கு குறைந்தபட்ச ஸ்டார்டிங் ஊதியமாக 48,000 ரூபாய் மாதம் வழங்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையில் தெரிவித்திருந்தேன். அடுத்ததாக நம்ம மாற்றுத்திறனாளர்களுக்கான மாத உதவித்தொகையை ரூபாய் 7,000 வரையில் உயர்த்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதேபோல் பராமரிப்பு உதவித்தொகையாக, அதாவது அந்த கேர்டேக்கர்ஸ் அலவன்ஸ், அவங்களுக்கு ஒரு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுவதை ரூபாய் 5000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கேட்டிருந்தேன். அப்புறம் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் உயர்கல்வியில் 5% ஒதுக்கீடுகள் வழங்க வேண்டும். அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டுக்கு வீடு போய் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும், மாற்றுத்திறனாளிகளுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸிலிருந்து எக்ஸம்ஷன் கொடுக்கணும். அப்புறம் அந்த செவித்திறன் குறைபாடுள்ள நபர்களுக்கு ஒருங்கிணைப்புக்கு அந்த செயல்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளை, கைகால் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளை நியமிக்க வேண்டும். அப்புறம் அந்த அரசாங்கத்தால் ஒதுக்கக்கூடிய வீடுகள், அரசு பணியாளருக்கு ஒதுக்கக்கூடிய வீடுகளில் 5% மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கி அதில் ஆக்சசிபிள் என்விரான்மெண்ட்டோட, அதாவது ஆக்சசிபிள் டாய்லெட்ஸ், தென் ஸ்பெஷல் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, ஸ்பெஷல் லிஃப்ட்டு, இது மாதிரியான வசதிகளோடு கொடுக்க வேண்டும் என்றும், அப்புறம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழே ஒதுக்கக்கூடிய வீடுகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து வசதிகளையும் செய்ய வேண்டும் என்றும், இதுபோல் அப்புறம் அந்த கிராமப்புற நகராட்சி அவங்க கட்டுற கடையில் 5% ஒதுக்கீடு வழங்கி அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 50% சலுகை, கட்டணச் சலுகை, வாடகை சலுகை வழங்க வேண்டும் என்றும் இதில் கோரிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தேன். அவை மட்டுமல்லாமல் மற்ற கோரிக்கைகள்
இந்த எபிசோடில் நான் விளக்குறேன். அதாவது அதில் இந்த கோரிக்கையெல்லாம் வந்து நான் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் முன்னாடி நான் பேசியிருக்கேன். அந்த கூட்டத்தில் எனக்கு 5 மணித்துளிகள் அந்த கூட்டத்தில் ஒரு 200 பேர் கலந்து கொண்ட கூட்டத்தில், பல துறைகள் கலந்து கொண்ட கூட்டத்தில், அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில், அதுவும் நம்ம ஃபினான்ஸ் செக்ரட்டரி கலந்து கொண்ட கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் பிரச்சனைகளை நேருக்கு நேர் நான் வந்து அரசாங்கத்தினுடைய அனைத்து உயர் அதிகாரிகள் முன்னிலையில் விளக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தமைக்காக எனக்கு முதற்கண் நம்முடைய துறை மாற்றுத்திறனாளிகள் துறையின் ஆணையாளர் திருமதி லட்சுமி ஐஏஎஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் மூலமாகத்தான் நான் வந்து இந்த இது பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதையும் அறிகிறேன். இப்போ வந்து மற்ற கோரிக்கைனா என்னன்னா, இப்போ வந்து அரசாங்கம் வந்து லோ ஃப்ளோர் பஸ்லாம் விடுறாங்க. அதில் சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது. என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னா, மாற்றுத்திறனாளிகளை அந்த பஸ்லேயும் ஏற விட மாட்டேங்கிறாங்க. வீல் சேர் வந்து அது ஏறி இறங்கிறதுக்கு டைம் ஆகுறதுனால விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது. பஸ் ஸ்டாப்பில் வந்து வீல் சேரோட ஒருத்தர் நின்றுனாலே அந்த பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தாத ஓடி போயிடுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன், அதாவது அந்த குறைகள் களையப்பட வேண்டும். அதுபோல் செய்யக்கூடிய பஸ் நடத்துனர்கள் அல்லது ஓட்டுநர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸில் மாற்றுத்திறனாளிகளை கட்டாயம் ஏற்ற வேண்டும். ஸோ நான் என்ன பண்ண ஒரு கோரிக்கை, இன்னொரு கோரிக்கையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று பிரத்யேக ஒரு பஸ்ஸு பேருந்துகள் அரசாங்கம் மூலம் நடத்தப்பட வேண்டும். அந்த மினி பஸ் வருது. அந்த மினி பஸ்ஸில் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலியுடன் ஏறக்கூடிய வசதிகள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ஏற்படுத்த முடியும். அதே போன்று நான் என்ன கோரிக்கை சொல்லியிருந்தோம்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மினிமம் ஒரு 100 இது போன்ற சிறப்பு பேருந்துகள் அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஆண்டு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று இந்த பட்ஜெட்டில் அதுக்கு நிதி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை தெரிவித்திருந்தேன். அப்புறம் வந்து இந்த அரசாங்க மருத்துவமனைகள், இந்த மருத்துவமனைகளில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. அதாவது மற்ற ஜென்ரல் வார்டில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேக ஒரு டாய்லெட் வசதிலாம் இல்லை. பெட்டு வசதியெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த முடியாத நிலைமை இருக்கிறது. அதனால் நம்ம அரசாங்கத்தினுடைய அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மாற்றுத்திறனாளிகள் வார்டு, அதாவது பெரிய அரசு மருத்துவமனைகளில் மாற்றுத்திறனாளிகள் வார்டு என்று ஒரு சிறப்பு வார்டினை ஒதுக்கி அதில் வந்து அந்த 100 பெட்டு, அதில் குறைந்தபட்சம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 25 படுக்கைகளாவது அந்த வார்டில் மாற்றுத்திறனாளிகள் ஸ்பெஷல் வார்டில் இருக்கணும். அந்த அரசு ஆஸ்பத்திரிகளில் அனுமதிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை அந்த வார்டில் தான் நீங்கள் வந்து அவரை அனுமதித்து அங்கிருந்து ஒரு பிரத்யேக ஒரு ட்ரீட்மெண்ட், சிறப்பு மருத்துவமனைகளால் அவர்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக தெரிவித்திருந்தேன். மேலும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பல்வேறு நகரங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் 5% பெட் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று பிரத்யேகமாக ஒதுக்கப்பட வேண்டும். அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்பெஷல் டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை தெரிவித்திருந்தேன். அப்புறம் அடுத்த கோரிக்கை என்னென்னா, இந்த சிறப்பு கல்வியாளர்கள், ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், அவங்களுக்கு வந்து அவங்க தான் மாற்றுத்திறனாளிகளின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் மூலமாக தான் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு பெறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அளிக்கப்பட ஊதியமும் மிக குறைந்த அளவு ஊதியம். அதனால் நான் என்ன ஒரு கருத்து தெரிவித்தோம்னா, அவங்களுக்கு ஒரு மினிமம் 25,000 ரூபாய் மாத ஊதியமாக வழங்க வேண்டும் என்ற என்னுடைய கருத்தையும் தெரிவித்து, அவர்களை அரசு பணியாளர்களாக நியமனம் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற என்னுடைய கருத்தையும் தெரிவித்திருந்தேன். அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு மேம்பாடு. இப்போ மாற்றுத்திறனாளிகள் வந்து நம்ம பார்க்குறோம், பேரா ஒலிம்பிக்ஸில் போயிட்டு கோல்டு மெடலு, சில்வர் மெடல்லாம் பெரிய அளவில் வாங்கிட்டு வராங்க. ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு என்பது சாதாரண நபர்களுக்கு நடத்தப்படுகிறது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒலிம்பிக் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கேம். அதில் வந்து
அது இந்த ஒலிம்பிக் கேம் முடிந்த ஒரு மாத காலத்திற்கு முன்பு அதே இடத்தில் அது முடிஞ்சோடனே ஒரு மாத காலத்துக்கு பின்னாடி அதே இடத்துல பேராலிம்பிக்ஸ் என்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சிறப்பு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பெறுகின்றன. இதில் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒலிம்பிக் கேமில் போயிட்டு வரவங்களுக்கு அங்கே போக்குவரத்து செலவு, அங்கே தங்கும் செலவு இதெல்லாம் அரசாங்கமே மேற்கொண்டு வருகிறது. ஆனால் மாற்றுத்திறனாளிகள் இதுபோல் ஒரு பேராலிம்பிக்ஸ் கேம்ஸில் போய் பங்கு பெறணும்னா அவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் எந்த உதவிகளும் வழங்கப்படுவதில்லை. அவர்களுக்கு இந்த டிக்கெட்டு இதெல்லாம் போயிட்டு வந்த உடனே அப்புறம் தான் அவங்க கிளைம் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி போவாங்க? அதுக்கு வெளியில் எங்கேனா கடனை வாங்கிட்டு போக வேண்டியிருக்கு. அப்புறம் போயிட்டு வந்தாலும் ஜெயிச்சாதான் அதெல்லாம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் இந்த பேராலிம்பிக்ஸில் கலந்து கொள்ளும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசாங்கம் நிதி உதவி வழங்க வேண்டும். அவங்க 2 and 4 டிக்கெட்டு, அப்புறம் அங்கே தங்குமிடத்துக்கான செலவுகள், மற்ற சாப்பாட்டு செலவுகள், கூட ஒரு எஸ்கார்ட், அவங்களுக்கு தேவையான செலவுகள், இதை அனைத்தையும் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அவற்றை இனிமேலாவது வழங்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்திருக்கிறேன். அது தவிர நேஷ்னல் கேம்ஸ் இருக்குது, ஏஷியன் கேம்ஸ் இருக்குது, அப்புறம் பல சாம்பியன்ஷிப்ஸ்லாம் நிறைய மாற்றுத்திறனாளிகள் அதில் கலந்துக்கிறாங்க. இப்போ நேஷ்னல் சாம்பியன்ஸு இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஒரு ஆல் இண்டியா லெவல் ஸ்போர்ட்ஸில் அதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா பேராலிம்பிக் கமிட்டி. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கமிட்டி. அதன் மூலம் நடத்தப்படும் விளையாட்டு போட்டிகளில் அதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மாநில பேராலிம்பிக்ஸ் கமிட்டியினுடைய அமைப்புகள் அவற்றின் மூலமாக நடத்தப்படும் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கம் வேலைவாய்ப்பையும் வழங்க வேண்டும். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக தெரிவித்திருந்தேன். இப்போ விளையாட்டை ஊக்குவிப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திருப்பதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறப்பான ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். நான் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக இதை அந்த கூட்டத்தில் தெரிவிச்சிருந்தேன். அது என்னன்னா, இப்போ பயிற்சியாளர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த போட்டிகளில் பங்கு பெறுவதற்கு தேவையான பயிற்சிகளை அளிப்பதற்காக பயிற்சியாளர்கள் எவரையும் அரசாங்கம் இதுவரை நியமிக்கவில்லை. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக பயிற்சி அளிக்கப்பட்டு இவர்களெல்லாம் ஸ்போர்ட்ஸில் கலந்து கொண்டு மெடல்கள் எல்லாம் பெற்று வருகிறார்கள். ஆகவே அரசாங்கமே இந்த பயிற்சியை அளிக்கும் வகையில் பேராலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் டிப்ளமா என்று ஒரு கோர்ஸை ஒரு பயிற்சி திட்டத்தை அரசாங்கம் அறிவித்து ஒரு 6 மாத காலத்துக்கு விளையாட்டு ஆர்வமுள்ள மாற்றுத்திறனாளிகள் அது கலந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தெரிவித்திருந்தேன். அதே போன்று இந்த பயிற்சியாளர்கள் நிறைய பேர் உருவாக்கணும். ஏன்னா பயிற்சியாளர்கள் இருந்தால் தான் பயிற்சி கொடுக்க முடியும். அதற்காக ஒரு டிப்ளமா கோர்ஸ் ஆரம்பித்து அதில் தேர்வு பெறும் மாற்றுத்திறனாளிகளை பயிற்சியாளர்களாக அரசாங்கம் நியமித்து அவர்களுக்கு தகுந்த ஊதியத்தை வழங்கி அதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளை நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸுக்கு தயார் செய்து இனி வரும் காலங்களில் நிறைய மெடல்கள் நம்ம அனைத்து வகையான விளையாட்டு போட்டிகளிலும் நிறைய மெடல்களை வெற்றி பெறும் வகையில் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளை உருவாக்க வேண்டும் என்பதையும் என்னுடைய கோரிக்கையாக தெரிவித்து அதற்கான நிதி உதவிகளையும் அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையாக தெரிவித்திருந்தேன். மேலும் இந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவர்களால் நிர்வகிக்கப்படும் அந்த ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு அதெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அணுகத்தக்க வகையில் அமைக்கப்பட வேண்டும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம மாற்றுத்திறனாளிகள் வீரர்கள் சொல்கிறார்கள் இந்த டாய்லெட்ஸ் எல்லாம் அக்சசபிளாக இல்லை, ரொம்ப தூரம் நடந்து போய் இந்த டாய்லெட்ஸ்கிட்ட போக வேண்டியிருக்கு என்ற குறைகளை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த குறைகளை போக்கி அணுகக்கூடிய வகையில் இந்த ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக அணுகக்கூடிய வகையில் இந்த ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டெல்லாம்
இனி வரும் காலங்களில் அமைக்கப்பட வேண்டும் என்றும், ஏற்கனவே உள்ள ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்லேயும் தகுந்த மாற்றங்களை செய்து அவை எல்லாவற்றையும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் என்னுடைய கோரிக்கைகளை தெரிவித்திருந்தேன். ஆகவே தமிழக அரசு வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாற்றுத்திறனாளிகள் துறையை தன்னுடைய நேரடி பொறுப்பில் வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கவனத்திற்கு இந்த கோரிக்கைகள் எல்லாம் சென்றிருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நேராக ஃபினான்ஸ் மினிஸ்டரை கொடுத்துட்டேன் இந்த கோரிக்கைகளை. அப்புறம் நேராக நம்ம ஃபினான்ஸ் செக்ரட்டரிட்டே கொடுத்தாச்சு, திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவரிடத்தையே கொடுத்தாகிவிட்டது. அப்புறம் நம்முடைய செக்ரட்டரி மதுமதி ஐஏஎஸ் அவரிடத்திலும் கொடுத்திருக்கிறேன். அப்புறம் லட்சுமி ஐஏஎஸ் அவரிடத்திலும் கொடுத்திருக்கிறேன். இவர்கள் அனைவரும் ஒருமித்து நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரிடம் எடுத்துரைத்து இந்த கோரிக்கைகள் கூறியவற்றை பெருவாரியாக இந்த கூட்டத்தில் பட்ஜெட்டில் நிறைவேற்றப்படும் வகையில் நல்ல அறிவிப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார்கள் என்று நம்பிக்கையுடன் நாம் காத்திருக்கிறோம். என்ன நண்பர்களே, என்னுடைய பேச்செல்லாம் கேட்டீங்க இல்லைங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதுவரையில் இந்த உதவிக்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போது இந்த உலக மகளிர் தினம் சொல்லிட்டு நம்ம மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நம்ம மாற்றுத்திறனாளிகள் மகளிரும் சிறந்த சாதனையாளர்களாக இருக்கின்றார்கள். பல அமைப்புகள் மற்ற மகளிருக்கு எப்படியெல்லாம் பாராட்டுக்கள் செய்கிறார்களோ, அவர்கள் மாற்றுத்திறனாளிகளையும் அந்த மகளிருக்கு நடுவிலே அவர்களையும் வரவழைத்து அவர்களுக்கும் சாதனை விருதுகளெல்லாம் வழங்கணும் என்று என்னுடைய கோரிக்கையாக அனைத்து தன்னார்வ தொண்டர்களுக்கும் நம்முடைய அரசுக்கும் ஒரு வேண்டுகோளை விடுவிக்கிறேன். ஏன்னா மகளிர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வராங்க. அதில் பல பேர் பல சாதனையாளர்கள் இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் பல மாற்றுத்திறனாளிகள் வந்து மகளிர்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பிளேயர்லாம் கலந்து கொண்டு பாராலிம்பிக்ஸில் மெடல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் மேலும் பல வெற்றிகளை குவிக்கும் வகையில் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஏபி. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள